கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நீதி நேற்ற நாமத்தினாலே இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களை சந்திப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மாதத்திலுமாக கர்த்தர் நம்மோடு என்ன பேச இருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 19:20. அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். கர்த்தர் இந்த வசனத்தின் வழியாக முதலாவது இந்த மாதத்தில் நமக்கு சொல்வது, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜபத்திற்கு அவர் பதில் தருகிறவர். நாம் யாருக்காக ஜெபித்தாலும், எந்த பிரச்சனைக்காக ஜெபித்தாலும், அந்த நபர்கள் விஷயத்திலும், அந்த பிரச்சனைகள் விஷயத்திலும், அந்த தேவைகள் விஷயத்திலும் அவர் நம்மோடு பேசி நமக்கு சொன்னபடியே நமக்கு செய்கிறவர், நல்ல தீர்வை தருகிறவர். இந்த 20ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதி வசனங்களை நீங்க படித்தீங்கன்னா, அந்த சனகரிப்புக்கு அவர் என்ன செய்ய போகிறார், அந்த அசீரிய ராஜாவுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது போல கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் வேண்டிக் கொண்ட அந்த வேண்டுதலை கேட்டிருக்கிறார். அந்த காரியத்தில் உங்களுக்கு என்ன காரியத்தை சொன்னாரோ, என்ன செய்வேன் என்று சொன்னாரோ, அதை ஒவ்வொன்றாக அவர் செய்ய போகிறார். அதை இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். நிச்சயமாக இந்த மாதம் முதற்கொண்டு அந்த காரியத்தை அவர் துவங்குகிறார், அதை அவர் செய்கிறார், நீங்கள் அனுபவிப்பீர்கள். அடுத்ததாக 29ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். முதல்ல நம்முடைய வேண்டுதலை கேட்டேன்னு சொன்னாரு. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கைகளின் கிரியைகளில நம்ம இதுவரைக்கும் நம்முடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். முழுவதுமாக பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். நாம உழைக்கலாம், ஆனா அதன் பலன் வேற இடத்துக்கு போகிறதா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அப்படி போகாத படிக்கு நான் தப்புவித்து உனக்குரிய அந்த கைகளின் பிரயாசத்தை நான் உனக்கு தருவேன். அது வேறு எங்கேயும் போகாமல் அதை நான் தப்புவித்து நான் உனக்கு உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடும்படியாக நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். இரண்டாவது அவர் சொல்கிறார், தானாய் விளைந்ததை நீங்கள் சாப்பிடுவீர்கள். நீங்கள் விதைக்கவில்லை, நீங்கள் பிரயாசப்படவில்லை, அது கர்த்தரால் உங்களுக்கு கிடைக்கின்ற தயவு. கர்த்தருடைய தயவினால் உங்களுக்கு நன்மை உண்டாகும், நீங்கள் திருப்தியாவீர்கள் என்பதை இரண்டாவது சொல்கிறார். மூன்றாவது சொல்கிறார், 3ஆவது வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். கர்த்தர் என்ன சொல்கிறார்? மூன்றாவது, உங்களுக்கென்று அவர் குறித்து வைத்திருக்கிற ஸ்தானத்துல அந்த சுதந்திரத்தின் பலனை உங்களுக்கு தருவார். அந்த இடத்துல, அந்த ஸ்தலத்துல உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை அவர் எல்லா விதங்களிலும் அவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்களுக்கென்று அவர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை அவர் ஆசீர்வதிப்பார். உதாரணத்துக்கு, உங்களுக்கு கர்த்தர் ஒரு லேண்ட் தந்திருக்கிறாருன்னா, அந்த லேண்ட்ல நீங்க ஒரு வீடு கட்டுறீங்களா, அந்த வீடு இந்த வருஷம் நீங்க கட்டி முடிப்பீங்க. கர்த்தர் அதற்குரிய ஒத்தாசையை உங்களுக்கு தருவார். நிச்சயமாக நீங்க நன்றாக இருப்பீர்கள், நீங்க சுகமாய் குடியிருப்பீர்கள் அந்த வீட்டுல. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை இந்த வருஷத்துல செய்கிறார். இந்த மாதம் அதற்கான காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற மாதம். அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி அதன்படியே உங்களுக்கு இந்த வருடத்துல செய்கிற காரியமா இருக்கிறது. நிச்சயமாக கர்த்தர் செய்வார். ஏனென்றால் இந்த வருடத்தை பற்றி கர்த்தர் சொல்லும் பொழுது, இது குடியேற்றப்படும் வருடம், இது குடியேற்றப்பட்டிருக்கும் வருடம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை குடியேற்றி வைப்பார், ஆசீர்வதிப்பார். அடுத்தது 30வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அப்ப என்ன சொல்றாரு? யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள். அப்ப இதுவரைக்கும் இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் நேரிட்டு இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் நாம் இழந்து இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில நாம் அழிந்து போகாமல் இருப்பது அவருடைய கிருபை. நாம் வேதத்துல பார்க்கிறோம், புலம்பல்ல பார்க்கிறோம், நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய கிருபையினால நாம் வாழ்கிறோம். அடுத்ததாக கடைசியாக 34ஆம் வசனம், என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். அல்லேலூயா. கர்த்தர்
கர்த்தர் அடுத்துவதாக நமக்கு சொல்றார். நமக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? ஆதரவா இருக்க போறார். எது நிமித்தமாக? அவர் நிமித்தமாக. எது நிமித்தமாக? தாவீது நிமித்தமாக. தாவீதின் சந்ததியில் வருகிற நிரந்தரமாக நித்தியமாக அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக அவர் நம்மை ரட்சிக்கும்படிக்கு நமக்கு அவர் ஆதரவாய் இருப்பார். உங்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்களை மீட்டுக் கொள்ளும்படிக்கு, உங்கள் நிந்தையிலிருந்து, உங்கள் குறைவுகளிலிருந்து, உங்கள் அவமானங்களிலிருந்து, உங்கள் தோல்விகளிலிருந்து, உங்கள் தரித்திரத்திலிருந்து உங்களை ரட்சிக்கும்படிக்கு அவர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். இயேசு கிறிஸ்து நிமித்தமும் அவர் ஏகோவா கர்த்தராகிய அவர் நிமித்தமும் ஆதரவாய் இருப்பார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, கர்த்தர் இதை சொன்னார், கர்த்தர் இதை நிச்சயமாக செய்வார். ஆனால் நீங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கை இந்த வருடத்துல முற்றிலுமாக அவர் முன்குறித்து வைத்திருக்கிறபடியே மாறி போகும். அதற்கான காரியத்தை இந்த வருடத்துல துவங்கிவிட்டார். நிச்சயமாக இந்த வருடத்துல அவர் சொன்னபடி நீங்கள் குடியேற்றப்படுகிற வருடமாக இருக்கும். இந்த நாளில் அவர் சொன்னபடியே நீங்கள் கனியை புசிப்பீர்கள், நீங்கள் கர்த்தருக்கு மகிமையான கனிகளை கொடுப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கிருபை உங்கள் மீது இருக்குது. நீங்க நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. நாம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நாளில, இந்த புதிய மாதத்துல, இந்த பிப்ரவரி மாதத்துல நீர் பேசின இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் என்ன செய்வேன் என்று சொன்னீரோ அதை நீர் நிச்சயமாக நீ செய்து நீர் மகிமைப்படுகிறீர். நீர் தகப்பனே பொய் உரைக்கிற தேவன் அல்ல. நீ சொன்னதை நீ செய்கிறவர். நீர் மனம் மாறாமல் இருக்கிறவர். நிச்சயமாக உமது பிள்ளைகளுக்கு இந்த நாளில் பேசினபடி இந்த மாதத்துல அந்த காரியங்கள் நீர் துவங்கி விட்டு இவர்கள் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறீர். அருமையாக நீர் பதில் செய்ய போகிறீர். அந்த அதிசயமான காரியங்கள் அனுபவிப்பார்கள். ஜீவனோட சாட்சியாக நிலைநிறுத்த போறீங்க ராஜா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். எப்படியே உமது நன்மையால் நீர் திருப்தியாக்க போகிறீங்க தகப்பனே. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்ற அந்த வார்த்தையின்படியே இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக நீங்க மாற்றுறீங்க ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. துதிகான மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.